போகாதே கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு ஆவி உம்மை தாங்க வந்தாடு ஊக்கமான ஆவி உம்மை தாங்க வந்தாடு சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு வாக்கமான ஆவி உம்மை தாங்க வந்தாடு ஊக்கமான ஆவி உம்மை தாங்க வந்தாடு சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சோர்ந்து கொண்டாலும் அன்பரோனை தேற்று நேரம் ஆனந்தமல்லோ அன்பரோனை தேற்று நேரம் ஆனந்தமல்லோ சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே மூன்று அலையிலே சொல்லுவோமே தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல அது பலத்தில். தேவனுடைய ராஜ்யம் சும்மா சொல்லிட்டு போறது அல்ல. அதே போல எங்களுக்கு ஆண்டவர் தந்த ஊழியமோ சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு போறது அல்ல. பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அந்த செய்திக்கு ஏற்றபடி, அந்த ஜெயத்துக்கு ஏற்றபடி, அந்த ஜபத்துக்கு ஏற்றபடி ஆண்டவர் அங்கிருந்த அற்புதங்களை, சில அதிசயங்களை, சில வெளிப்பாடுகளை, தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்து தருவார். அப்பதான் நீங்க உங்களுக்கு புரோதரமாக எத்தனையோ கூட்டங்களை நீங்க கலந்துருக்கீங்க. எங்க சகோதரிக்கு ஒரு பெரிய ஆவல். இன்னைக்கு அவங்க ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. வாஞ்சியோடு இதெல்லாம் ரொம்ப கவனமா கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர் அறிந்து அப்படி உங்களுடைய இதயத்தில் காரியங்களை வெளிப்படுத்த. ரோமர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஒரு ஆழமான கருத்துக்களை நான் பார்த்து அருமையான நம்ம பிரசங்கம் பண்ணின அருமையான சுவிசேஷ முத்து, தம்பிக்கு பேரே சுவிசேஷ முத்து. அந்த எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் அந்த பாடல் மூலமா, வார்த்தையின் மூலமா அப்படியே தொடப்பட்டுவாங்க. வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் சக்சஸ் ஆக்கிடலாம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் சக்சஸ் ஆகும். எல்லாம் சக்சஸ். ஆமா, எல்லாம் சக்சஸ். நீங்க இந்த கையை கூட மனமே இடிந்து மீண்டாரோ, அதிர்ச்சி சுனாமி பினாமி வந்தாலோ, God.
சந்தோஷமா யாராவது இப்படி நீ சேட்டை பண்ணி இடையிடையே பாட்டு பாட்டு ஒரே இடத்துல இருக்கலாம். தேவன் இறங்குனா எல்லாம் சக்சஸ் ஆயிடும். தேவன் நாங்கள் செய்கிற வேலைகள் ஊழியர்கள் எல்லாமே பெரிய பெரிய யாரும் சொல்ல முடியாத ஆர்எஸ்எஸ் பிஜேபியாக இருக்கிறார். தம்பி வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரிய பிஜேபியுடைய தலைவர் இல்லை, ஒரு பெரிய பொறுப்பு. அவங்களுக்கு போய் எங்கள் தம்பி இப்படி வந்து ஒரு வெளிப்பாடு சொல்லுவாங்க. நீங்கள் எத்தனை மந்திரவாதி எத்தனை தோசைக்காரங்கெல்லாம் போகிறீங்க, உங்கள் காரியம் இப்படி வெளிப்படலைல்ல. நான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அந்த பிஜேபி தலைவரோட பேசுகிறேன், தம்பி இப்படி உங்கள் காரியத்தை வெளிப்படுத்தி சொல்லுவோம். அப்படி ஒரு ஆள் இருந்தால் கூடுங்க பார்ப்போம். நான் இவ்வளோ பெரிய மந்திரவாதி இன்னொரு குழந்தை வச்சுருக்கிறேன், பெரிய பெரிய யாகம் வளர்த்து தான் அவர் தொழிலே ஆரம்பிப்பார். தம்பி கூப்பிட்டுருந்தேன், தம்பி வந்திருந்தாங்க. தம்பி இந்த காரியம் உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனைன்னு சொல்கிறது இல்லை, சொல்லாமலே அந்த பிரச்சனையை ஜெபமணின்னு சொல்லணும். மந்திரவாதி கூட தோசைக்காரன் கூட உங்க எத்தனை பிள்ளையா அத்தனை சொல்லணும். ஆண்டவருக்கு பாருங்க, கர்த்தருக்கு சொல்றோம், சொல்லாமலே தெரியும். சொல்லாமலே உங்களுக்கு திருமணமாகணும்னு சொல்லி பேசி வச்ச ஒரு மனைவி வந்து இன்னொருத்த பழகி அப்படி அந்த மேரேஜ் உங்களுக்கு தடைப்பட்டதுனால நீங்க மறிச்சு போக முடியாது. நீங்க இப்போ இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்க, அவங்க இனி எந்த திருமணமே வேண்டாம் அப்படின்னு நீங்க ஒரு வைராக்கியத்தை ஆரம்பிக்கலாம். அது மட்டும் தப்பா இருந்தா எங்களுக்கு இருக்க போட்டுவாங்க. உடனே தம்பி ஒரு குறிப்பு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு சர்ச் அந்த ஒரு கட்டுமான பணி தம்பி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த கட்டுமான பணிக்கு வந்து புதிய இன்னைக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எத்தனை மூட சிமெண்ட் தான் கேட்டான். தம்பி சொன்னோடனே அந்த இதை கொண்டாங்க, ஒரு இன்னைக்கு இந்த புக்கு மாதிரி கொண்டு வந்து தம்பி அந்த பில்லில் தூக்கி கொடுத்தாங்க. நம்ம ஆட்கள்லாம் ஆர்டர் கொடுக்குறது எதுக்கு செய்ய போறீங்க, எங்கே செஞ்சீங்க, எங்கே இருக்குது, உற்சாகமா கொடுக்கிற இடத்துல தேவன் வேற எதுக்காக அனாவசியமா நிறைய செலவு பண்ணுவாங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய விஷயத்தை பண்றாங்க. ஆண்டவருக்கு என்று ஒருத்தர் வந்து கர்த்தருக்குன்னு ஒருத்தர் கொடுத்துட்டா அந்த பலம் மாயம் மடங்கா இந்த காலம் ஆர்எஸ்எஸ் பாருங்க. அதுக்கு பிறகு அந்த ஏரியாவில் நம்மளுடைய சர்ச்சைக்கு யார் எழுப்பினாலும் அவங்க எது சொல்லி எங்க பாஸ்டர்ங்கிறாங்க. இப்ப என்னைய கூப்பிட்டு ஜோம் பண்ண வாங்க, நீங்க ஜோம் பண்ணிட்ட பிறகுதான் வேற தொழில் ஆரம்பிக்கணும். வேண்டாயா, இந்த வீடு வந்து வேண்டாம். நீங்க ஒரு பெரிய இயக்கத்தில் இருக்கீங்க, நானும் கிறிஸ்துவுக்காக நானும் ஒரு இயக்கத்தில் இருக்கிறேன். நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஒண்ணு, நீங்க மனம் திரும்பி இந்த பக்கம் வாங்க, நான் அந்த பக்கம் கண்டிப்பா செய்ய மாட்டேன். போனது உங்க ஆண்டவருடைய ஒரு அணுக்கரை இருக்குது. எவ்வளோ பணத்தை எல்லாம் நான் இது பண்ணி பார்த்தேன், பணம்லாம் போட்டு பார்த்தேன் போயிட்டு. ஆனால் நீங்கள் அன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் போன பிறகு இந்த ஆர்எஸ்எஸ்கார இந்துக்காரனுக்கே கருத்து நம்ம ஆண்டோர் பற்றி தெளிவாக கண்டு உங்களுக்கு பிஸ்னஸ் சார் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இது ஜெபத்துக்கு வர பாருங்க, இந்த பிஸ்னஸ் எப்படி மாறுது, பிஸ்னஸ்லாம் எப்படி மாறுது, எல்லாமே ஒரு பெரிய மாற்றம் உண்டாயி. நாங்கள் கூடாமலே நீங்கள் திரும்ப கூப்பிடுறீங்க. இது எப்படி நடக்குங்கிறது தான் உங்களுக்கு எங்களுடைய ஒரு திறமையிலே எங்களுடைய ஒரு இதுலையோ அல்ல. இது வந்து விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல. தேவன் ஒரு மகன், ஒரு ஆண்டவர் ஒருத்தன் மேல இறங்கிட்டா போதும், அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி செஞ்சிடும், சக்சஸாக ஓம் சரவணா போனா சொல்லி ஐயா இப்ப எப்படி இருக்க பிஷப்பா இருக்கிற பாருங்க. ஆனா காலாகாலம் கிறிஸ்தவராக இருக்கிறாங்க, இன்னும் ஒரு அணக்கம் இல்லாம இருக்கிறாங்க பாருங்க. அந்த வரிசையில் நம்ம இருக்கக்கூடாது. மேடை மேல இன்னைக்கு அவர் இறங்குறாரு பாருங்க, என்ன நடக்குது பாருங்க. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகின்ற தேவனாலே தேவன் இப்பதானே நான் சொன்ன பாட்டு படிச்சேன், அடுத்த பாட்டு படிக்கணுமா? போட்டா நீங்க ஒரு ஏதாவது ஒண்ணு விரும்பி இருப்பீங்களா? நீ விரும்புகிறது என்னிடத்துல கேள்வி சொல்ற, உன் விருப்பத்தை இன்னைக்கு ஆண்டவர் நிறைவேற்றிருப்பாங்க. என்ன விரும்புறீங்களோ அது சக்சஸா நீங்க சொல்லுவீங்க. விருப்பம் நான் விரும்புற ஒரு காரியத்தை கருத்து செஞ்சாரு, அப்படி தேவன் செஞ்சார், அப்படி தேவன்
சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல, பணத்தினாலும் அல்ல, படிப்பினாலும் அல்ல, பல திறமையினாலும் அல்ல, அரசியல் செல்வாக்கும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் சக்சஸ். பக்கத்துல சொல்லுங்களேன், ஆவியினாலே. இம்மானுவேல் பிரதர், நீங்க உங்க பேர் இம்மானுவேலா? நீங்க வாசிங்க, உங்க பேர் போட்டு வாசிங்க. 4:6 சகரியா 4:6 உங்க பேர் சொல்லி வாசிங்க. அப்பொழுது அவர் இம்மானுவேலுக்கு சொல்லப்படுகின்ற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, உங்களுடைய பலத்தினாலும் அல்ல, உங்களுடைய படிப்பினாலும் அல்ல, உங்களுடைய திறமையினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே எல்லாம் சக்சஸ் ஆகும். அப்போ நீங்க பரிசுத்தாய் சர்ச்சையும் போறது நான் கேட்கறதுக்கு மட்டும் பரிசுத்தாவை பெற்றிருக்கீங்களா? அம்மா பெற்றிருக்கீங்களா? ஏன் புரியும் ஐமார்கள் பையன் சொல்லக்கூடாது. இன்னைக்கு எங்களை ஆர்டர் கொண்டு வந்திருக்குது, நீங்க பரிசுத்தாய் பெறணும். நீங்க பரிசுத்தாய் பெற்றால் உங்க காரியங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகும். உங்களை ஆண்டவர் எதற்காக அழைத்து இருக்கின்றார்? ஆண்டவர் உங்களை எதற்காக திறந்து கொண்டிருக்கிறார்? இந்த பொன்னேரியில எதற்காக இந்த வீடு ஆண்டவர் தந்திருக்கிறார்? இந்த தொழில் ஆண்டவர் தந்திருக்கிறார்? இத்தனை பிள்ளைகளை தந்திருக்கிறார்? சொந்தங்களுக்கு ஒரு புதிய இன்னைக்கு அது நிறைவேற உங்க தரிசனம், தேவனுடைய தரிசனம் இந்த வீட்டில் குடும்பத்தில் பிள்ளைகளை நிறைவேறும்படியாக தேவன் இறங்கும், ஆவியானவர் இறங்கும். நீங்க உங்க பேர் போட்டு வாசிக்க சொல்லுது. அப்பொழுது அவர் இயேசு நேசமா சரியா வந்து மாட்டீங்க. இயேசு நேசத்துக்கு சொல்லப்படுகின்ற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், உங்களுடைய பலத்தினாலும் அல்ல, உங்களுடைய பராக்கிரமத்தினாலும் பணத்தினாலும் அல்ல, ஆவியினாலே எல்லாம் ஆகும். இன்னும் கூட ஒண்ணு போட்டு வெரி குட். அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சவுண்ட் அலையிலேயே சொல்லுங்க. சவுண்ட் இந்த சவுண்ட் சொல்லுங்க. மறக்கவே முடியாது. டீம் பாருங்க, டீம் நிறைய இருக்கு. வீடு காணாது. இன்னைக்கு இது ஃபர்ஸ்ட். இன்னைக்கு ஆண்டு இவ்வளவு பேர் தான் கொண்டு வந்து தேவ சித்தம். அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சில. இயேசு நேசம், இயேசு நேசம். எத்தனையோ பேரை நம்ம பார்த்துட்டு தம்பி. இயேசு நேசம், இயேசு நேசம். அந்த நேசம் பிரகாசம் இருக்கு, பிரைட் இருக்கு. இப்ப நீங்க பரிசுத்தாய் பெற்றிருக்கிறீங்களா? பெற்றிருக்கிறாங்க. நீங்க பரிசுத்தாய் பெற்றிருக்கிறீங்களுக்கு என்ன அடையாளம்? நான் சொல்லிட்டேன். என்ன நம்ம குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கும் பெருமைக்கு பேசுறது. எதை செஞ்சாலும் நம்ம சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, கொஞ்சம் விளங்கிட்டா நல்லா இருக்குங்க. எல்லாம் நம்ம படிச்சுட்டு வந்துருக்குங்களா? அன்றும் அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்படும்படி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். அந்த சஞ்சலத்தையும் தலைமையும் மாற்றுகிற ஒரே பலம் என்ன? வெற்றி. அன்றைக்கு நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எவ்வளவு கஷ்டம் இருக்கும், எவ்வளவு இருக்கும். ஆனால் இருதயத்தில் அந்த சஞ்சலம் பறிக்கும். அதான் துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் பேர் கிறிஸ்தவனுக்கும் இந்துக்களுக்கும் நமக்கு வித்தியாசமா தான். ரட்சிக்கப்பட்டவன் சும்மா சொல்றது இல்லை, ரட்சிக்கப்பட்டு அந்த மகிழ்ச்சி ஆனந்த கழிப்பும்படி செய்யும் நித்திய மகிழ்ச்சி அவர் தன்மை சஞ்சலமும் தவிப்போம். எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் மொழி கட்டி இருந்தாலும் கரண்ட் போயிடும், கட்டுகள் இருந்தாலும் அமைக்கப்படும். இதெல்லாம் ரொம்ப சொன்ன மறந்துங்க. சாட்டா சொல்லுங்க. அப்போ ரட்சிப்புக்கு அடையாளம் தான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்துக்கு அடையாளம் தான் அன்றும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையா பெற்ற பரிசுத்த ஆவியை
பசுத்தாய் பெற்று இந்த முத்திரை என்னன்னா அக்னி பாசம். ரட்சிக்கப்பட்டிருக்க அடையாளம் ஞானஸ்தானம். மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இது விசுவாசியாக ஆக்கினை, பாவ ஆக்கினை, சாவ ஆக்கினை, நரக ஆக்கினை, அக்னி கடல், அக்னி கந்தம் இதுவன கடல், பாதாளத்துக்கு சக்தி விலகிற ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம். பசுத்தாவி பெற்றிருக்கிறவங்களுக்கு அடையாளம் அந்நிய பாசை. நேசம் உங்களுக்கு அந்நிய பாசை கிடைச்சிருக்குதுங்களா? இன்னைக்கு அன்றாத்தார் நேரம் இல்லாத இயேசு பரிகாச உதவிகளினாலும் அந்நிய பாசைகளினாலும் இந்த ஜனத்தோடு இதான் உங்களுக்கு இழைப்பார். நீங்களும் அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஒரு இதா இருக்குமா? அப்போது அவர் சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இயேசுவின் ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்ற தீர்க்கதரிசனம். கர்த்தர் சொல்ற ஒரு பாஸ்டர் சொன்னா கூட தப்பா போயிடும். கர்த்தர் சொன்ன ஒரு உண்மை பேசுவார். நீங்க நினைப்பீங்க எல்லாரு மேலயும் ஆவியானது அசுத்தாவி. நம்ம அந்த அதை வந்து நம்ம குரூப் பண்ணாதனாலே, அதை நம்ம விளங்கி கொள்ளாதனால, அந்த அனுபவத்துக்கு வராதனால நம்ம பெறலன்னு இருக்கிறோம். அந்த பசுத்தாவி என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு கொஞ்சம் விளங்கி கொடுத்து, அந்த பசுத்தாவி இன்னைக்கு எல்லாரும் மேல இறங்கினாதான் நாங்க வீட்டுக்கு போவோம். அதுக்கு பிறகுதான் தம்பி பஸ்ஸுக்கு புக் பண்ணோம். அதான் நம்ம அங்கே போய் வந்து திரும்ப டிக்கெட் புக் பண்ணிடலாம், பஸ்ஸுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ இது பண்ணல மாறிடும். எல்லாருமே மாமிசமான யோவேல் 2:28 வாசிக்கணும்னு சொல்லிட்டு 2:28 மாமிசமான வாசிக்கணும். உங்க பேர் என்ன பேருமா? என்ன படிக்கிய சார்? உங்க பேரு ரமேஷ்குமார். ரமேஷ்குமாருக்கு மேல இன்னைக்கு ஒரு தீ வல்லமை இறங்குது பாருங்க. யாரு? ஒருத்தரும் தப்ப முடியாது. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். தீர்க்கதரிசி யாருக்கு சொல்லணும், யாருக்கு சொல்லக்கூடிய யாருக்கு சொல்லணுமோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு நீங்க தீர்க்க தரிசனம் செய்யணும், சொல்லணும். ஆண்டவர் தீர்க்க தரிசியா நிறைய சொப்பனங்கள் வருது, அதை சொல்ல மாட்டேன். தீர்க்க தரிசி இல்லாம சொல்றாரு சொப்பனம். அம்மா ஆண்டவர் உங்களுக்கு சொப்பனத்துல எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுவார். சொப்பனத்துல வெளிப்படுத்த இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபைகளை ஆண்டவர் அப்படி உங்களுக்கு என்ன கிருபை வேணும் அப்படிங்கிறது கேட்ட கண்டிப்பாக உங்க பேர் சொல்லலேன்னு நீங்க மனசுல நினைச்சு எனக்கு மனசுல ஆயிட்டு. உங்க பேர் மேடம் குளோரி. குளோரினா எப்போ என்ன? குளோரினா என்ன? அதுக்கு ஈடு பேருக்கு ஈடு வேறு பேரு இல்லை. அது ஒரு மகிமை. அந்த மகிமைக்கு உங்களுக்கு குறித்த ஆண்டு வித்தியாசமான ஒரு வெளிப்பாடு. அதே இன்னைக்கு தம்பி வந்து பெருமைக்காக அவங்க வந்து ஞான திருஷ்டி வரும். சிலவங்களுக்கு தீர்க்க தரிசனம் இருக்கும். அது ஆவியானவர் இறங்கி ஜெபம் பண்ணி செயல்பட்டதான் அந்த வரங்கள் வரும். ஞான திருஷ்டி வரங்கும் போது ஆண்டவர் தனக்கு கொடுத்த கிருபையில அப்படியே ஆவியில நிரம்பி அப்படி திங்க் பண்ணாலே போதும், இவங்க காரியம் என்ன அப்படின்னு ஆண்டவர் ஞான திருஷ்டி.
நீ தீர்க்கதரிசி இருக்காங்க, ஞான திருஷ்டி ரொம்ப குறைவா இருக்காங்க. அந்த வரம் தான் தம்பிப்பேன். ஒரு பிரசங்கர் வந்திருந்தாரு பாம்பேல இருந்து. பாம்பேல இருந்து வந்து உங்களுக்கு கொடுத்த 2 அண்ணன் ஊழியம் செய்த 2 பேரும் கேள்விப்பட்டேன். தீர்க்கதரிசின்னு சொல்லி வால் போஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பேக்குக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி ஜோம் பண்ணி சொல்லுங்களேன். நான் சொன்னேன், வாங்க நீங்க வந்து ஆண்டோடைய நாமத்தை வந்து செய்யக்கூடாது. ஆண்டவரை அவர் மரங்களை கொடுத்து அற்பமா எண்ணக்கூடாது இல்லை. நான் அப்படி அற்பமா எண்ணல. இந்த பேக்குக்குள்ள ஒன்ன வச்சிருக்கிறேன். அதை உங்க தம்பி ஜோம் பண்ணி சொல்லிட்டாருன்னா இந்த பேக்குக்குள்ள இருக்கிறத நான் அவருக்கு கொடுத்து நான் கூட ஒரு இதில் அட்ஜஸ்ட் பண்ணி போவேன். தம்பி சில காரியத்தில் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். பேக்குக்குள்ள என்ன இருக்குன்னு ஜோம் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா பேக்குக்குள்ள இருக்க கொடுத்துருங்கன்னா பேக்கை ஏன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி தந்துட்டாரு. தம்பி நீ ஜோம் பண்ணி இந்த பேக் உண்மை நடந்தது, இந்த பேக்குக்குள்ள என்ன இருக்குது தம்பி ஜோம் பண்ணி சொல்லுங்க. அப்படியே ஜோம் பண்ணிட்டு தம்பி சொல்லிட்டாங்க, புது ஓட்டு ஃபேனும் போட்டும் இருக்கு. 34 நம்பர். நம்பரு 42. இன்னும் ஓடல. நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன். ஆனா இப்போ ஒரு தீர்க்கதரிசிங்கிறத அது ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதை நான் ஊழியக்காரருக்கு ஒரு ஊழியக்காரர்கிட்ட கொண்டு வந்தேன். அவருக்கே கொடுத்துறேன்னு சொல்லி பேக்கோட அன்னைக்கு வந்து பிரசவம் பண்றதுக்கு பழைய கோட்டு தான் இருந்தது. அடுத்த நாள் பிரசவம் பண்றதுக்கு அவருக்கு புது கோட்டு புது பேக் தெரியாது. அதனாலதான் நான் ப்ரூவ் பண்ண முடியும். நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. இப்போ நான் பேசிக்கிட்டே இருந்துட்டா உங்களுக்கும் சில காரியங்கள் தனித்தனியாக ஜெபம் பண்ண முடியாது. ஆண்டவர் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபைகளை இன்னைக்கு வரங்களை நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன செய்ய போகிறாரு. அது நீங்க ஆவலோடு எனக்கு இந்த வரம் வேணும், அபிஷேகம் எனக்கு வேணும், வரம் எனக்கு வேணும், தீர்க்க தரிசன வரம், வெளிப்பாட்டு வரம் இன்னைக்கு வேணும்னு கேட்டா கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார். இன்னைக்கு கண்டிப்பா ஆண்டவர் தருவார். ஆவியானவர் உங்க மேல இறங்குவார் வல்லமையோடு. லூக்கா 1:17 நம்ம வாசிக்கும் போது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபிக்கிறது ஆசான ஜெபம் வர மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிருந்தோம், அதுக்கு பிறகு நமக்கு ஜெபம் வரல. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு ஜெப ஆவிய, ஒரு விண்ணப்பத்தின் ஆவிய ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொண்டு வருது. நல்ல ஜெபிக்கிற ஒரு வீரர்களாக வீராங்கனையாக வாசிங்க மேடம். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாக அவருக்கு முன்பாக நடப்பான் என்றார். இன்னைக்கு என்ன ஆவி இறங்க போகுது? எங்க ஐயா கூட அவங்க ரொம்ப அதை வந்து ரொம்ப வாங்கிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா ஊழியம் செய்யறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா தேவனிடத்திலிருந்து அந்த பரிசுத்தவான், பழைய பரிசுத்தவான்கள் எலியா பாருங்க, பாடுள்ள ஒரு மனுஷன் தான். கருத்தா ஜெபம் பண்றான். 450 பாகால் தீர்க்கதரிசியில ஒரு எலியா நின்று கர்த்தர் தெய்வம் நீ 450 பேருக்கு நிரூபிச்சுட்டாங்க. அந்த வைராக்கியத்தை ஜபாக்கி சிலர் மேல அந்த வல்லமை இறங்க போகுது. கர்த்தருக்கு சொல்றோம். உங்க பேருக்கு பிரதர் மேல ஒரு பவர் வல்லம் என்ன செய்ய போகுது, இறங்க போகுது. அதுல விஞ்ஞானபுரத்துல பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் மம்மி டேடின்னு ஒருத்தன் ஒரு RSS லீடர். அவன் பயங்கரமா விஞ்ஞானபுரம் சர்ச்சையோட கூட பயங்கர பிரச்சனைக்குரிய. அவனுக்கு எப்படியாவது சுவிசேஷம் சொன்னோடனே அந்த ஊர்ல இறங்கினதுக்கு போது அங்க 6 இயர்ஸ் சர்ச்சில் நானும் தம்பி தமிழ் சொல்ல பேசுவேன். அவங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கலந்து வந்துருக்கலாம். இது என்ன புதுசா இருக்குது, புதுசா ஜமெல்லாம் இருக்குது கலந்து. கடைசியில் பாருங்க அவங்க தங்கச்சி வந்து அம்மையிடைக்கு தங்கிட்டு வந்து ஒரு மைண்டு சேஞ்ச். வாய் திறக்காது, பேசுறதுமே முனி சக்தினால அந்த ஐயா அவங்க வீட்டிலே இருக்கு. நம்ம விஞ்ஞானபுரத்தில் போய் இந்த சமையல் வேலை பார்ப்பாங்க, கோயிலுக்கு செய்ய சொல்லி அவங்க வீட்டில் ஒரு ப்ரேயர் நடத்திட்டு இருக்கும்போது
அறிமுகப்படுத்தி அவங்க அண்ணனுக்கு அரசு வீரர் தெரியாமலே அந்த பிள்ளை எங்க ஜெபத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஜெபத்துக்கு கொண்டு வரும்போது திடீர்னு அவன் கண்டுபிடிச்சுனா இப்படி ஜெபத்துக்கு போறான்னு எங்க தங்கச்சி இத்தனை வருஷம் வாய் திறக்கல, பல மந்திரவாதிகளை வச்சு நாங்கள் கொஞ்சம் அந்த வாயை திறக்க முடியல, இவங்க ஜெபத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. வரும்போது எங்க தங்கச்சி வாய் திறக்கலைன்னா இந்த ஊழியக்காரருக்கு நான் சும்மா விட மாட்டேன்னு அவன் கொஞ்சம் ஆட்கள் தெரிஞ்சு ஜெபத்தில் பாருங்க, ஜெபத்தில் ஆண்டுடைய வல்லமை இறங்கும் போது எத்தனை வருஷம் இருக்கும் தம்பி? 20 வருஷம் கிட்ட வாய் திறக்காம சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த பிள்ளை வாய் திறந்த அம்மான்னு சொல்லாரு, அம்மான்னு சொல்லாரு. வாய் திறந்த உடனே அந்த வாலி பிள்ளைய இந்த பிள்ளை இனி எங்களுக்கு வேண்டாம், அந்த ஊழியத்துக்கு அந்த ஆண்டவருக்கே கொண்டு போங்க. அந்த RS லீடர் இது கூட அனுப்பிட்டேன். வீட்டம்மா இருந்து எங்கள் வீட்டில் வளர்ந்து நாங்கள் தான் இன்னைக்கு ஊழியக்காரர் CSIயில் வந்து இன்னைக்கு அவங்க வந்து ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஊழியம் செய்கிறாங்க. வாய் திறக்கப்பட்டு மந்திரக்கு அப்படிப்பட்ட அவர் வல்லமை நம்ம இடத்துல நம்ம எல்லாம் நம்ம ஊரில் நடந்த சம்பவமா இன்னைக்கு இங்கே இப்போ நடக்கும். எலியாவின் ஆவி, எலியாவின் வல்லமை, எலியாவின் ஆவி, எலியாவின் ஜெபம். இந்த சாரெல்லாம் கேட்குறது சும்மா சாதாரண ஜெபம் பண்ணி நிறுத்தி எலியாவின் ஆவி அவர் மேலே இறங்கின எப்படி ரமேஷ் தானே உங்க மேலே. இந்த ரமேஷ் ஆள் பார்த்து இப்படி இருக்க வேண்டாம், அவரை போல அன்பு உள்ளவங்க யாரும் இருக்க முடியாது. இவர் மேலே இன்னைக்கு எலியாவின் ஆவி என்ன செய்வது இறங்க போகுது. எலியாவின் வல்லமை இன்னைக்கு என்ன செய்வது இதெல்லாம் நடக்குமா? நம்ம மேல இந்த ஆவி இறங்குமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எலியாவின் ஆவி அதான் அதை பார்த்தோன்னு தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வல்லமை இறங்கும் போது, ஆவியோட வல்லமை இறங்கும் போது அவிசுவாசப்படக்கூடாது, கண்களை திறந்து எரிசிக்கக்கூடாது, எடுக்கப்பட்டிருக்காரு. ஆவியானோட வல்லமை பலமா இறங்க போகுது. எலியாவின் ஆவியும் எலியாவின் எலியா பாடுபட ஒரு மனுஷன் எலியா மூலமா எப்படி ஆண்டுறாரு செய்தார், அந்த ஜபங்கள்லாம் எப்படி இருந்துன்னு சொல்லி பார்க்கணும். அந்த அபிஷேகத்தை கற்றுக்க. உங்க பேர் என்ன பேர் சொல்லி சார்? ராபர்ட். ராபர்ட்டா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம ஜெபிச்சிருவோமா? ராபர்ட் ஐயா, வெரி குட், வெரி குட். தம்பி தீர்க்கதரிசனமா சொன்னாங்க, அந்த குழந்தை செல்வத்திற்காக நிறைய மிரதர்சனம் இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு பொறுத்துறையோடு ஜெபம் பண்ணுங்க. ஆமா, அடுத்த முறை வரும்போது வாசிங்க. ஏசாயா 45:1. ரமேஷ் என்ன சொல்றாரு? ராபர்ட் பிரதர், உங்க வீட்டை நம்ம சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். 45:1 வாசிங்க. ரமேஷ் பிரதர் வாசிங்களேன். கண்ணாடி நல்ல வேலை. யாராவது இங்கதான் எழுப்பு. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் வாசித்து வாசித்து உங்க பேரை போட்டு வாசிங்க. இயேசு நேசத்துக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி பாவக்கட்டு, சாபக்கட்டு, அக்கிரமத்தின் கட்டு, சூனிய கட்டு, மந்திர கட்டு, கண்ண கட்டு, வந்த கட்டு, இருந்த கட்டு, போன கட்டு எல்லாம் கட்டுன்னு செய்யக்கூடிய அவன் யாகம் வளர்த்து 3 மணி நேரமா நாங்க ஒரிஜினலா சேமங்க பிரம்மந்த பிரபுஷே ஆத்மா से मैं सिटी ब्लिसन so I cry please no get off this thing. சித்தா வந்து அப்படியே அழுகணும். நீ மாத்திரத்தை போறீங்க. நீ இருந்தாங்க இருவு உள்ள ஊழியக்காரங்களை போது நம்ம உண்மைதானே இது. இதை நம்ம எங்கனாலும் சொல்லுவோமே, நம்மளுக்கு அர்த்தமும் சொல்லுவோம், தெளிவு சொல்லுவோமே. ஆமா, மந்திர சக்தியை அழிக்கதான் இயேசு சொல்லுங்க பாருங்க. இந்த இடத்துல கூட இந்த தொழிலுக்கு விரோதமா ஒரு சம்பவம். ஏன்னா பணம் உங்களுக்கு வருது, இந்த பணம் இந்த தொழிலையும் ஒரு அழுத்தம், ஒரு குறிப்பிட்ட எல்லை வந்த உடனே அப்படி சொல்லுவாங்க தொழில். இந்த குழந்தை சம்பந்தமாக கூட அப்படிப்பட்ட ஒரு எந்த காரியமாக இருந்திருக்காங்க
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த புள்ளி சொல்லி மந்திர கட்டுகளை அழிக்கணும்னா நீங்க ஒண்ணு பண்ணணும். நீங்க ஒரு கிருபை பண்ணணும். என்ன கிருபை? கர்த்தராய் நான் அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு முன்பாக வெண்கல கதவுகள் என்ன செய்து உடைக்கப்படுகிறது. இரும்பு தாழ்பார்கள் அந்த வரைக்கும் கரங்கள் எடுத்து வெண்கல தகவல் நமக்கே தெரியும். வேற அந்த வெண்கலத்தில் வந்து கருதுச்சு நிறைய குடும்பங்கள் சிதம்பரம் மக்கள் நிறைய தொழிலுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்காங்க. மனசாக வருது, சுகர் வருது, கேன்சர் வியாதி வருது, நிறைய கட்டி நிறைய அந்த தொழில் இரும்புல தான் சுவாசம் கொண்டு வந்து அது வெண்கலம். இந்த அபிஷேகம் கோரேஸ் மேல இருந்த அபிஷேகம் இருந்தால் கர்த்தருக்கு சொல்லும் தீர்சுனிய கட்டுகளை மந்திர கட்டுகளை மாயுத்துக்களை அழித்து பல்லவராஜ்யத்துக்கு ஒரு கூட்டாளர் ஆத்மக்களை ஆதிப்படி நாம் எல்லாம் பல்லவருக்கு போல கட்டு கூட செய்தி முடிச்சு உங்களுக்காக ஊக்கத்தோடு நாங்கள் 3 பேரும் 4 பேரும் சேர்ந்து அழிக்க போகிறோம். ஐயா வந்து பேர் யாக்கோபா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயாவுக்கு மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. இந்த கட்டை உடைக்கிற அபிஷேகம் தான் கோரேஸ் மேல இருந்த அந்த அபிஷேகம் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஐயா மேல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்குன்னே ஆண்டவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். வெண்கல கதவுகளை முடிப்பான், இரும்பு தாழ்பாக்களை முடிப்பான், அந்தரங்கத்தில் இருக்கின்ற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் நான் உனக்கு புதையல்களை நான் தருவேன். ஆசீர்வாதம் எல்லாம் எழுதி நிற்போமா? சின்ன பிள்ளைகளை எழுதி நல்லா வேலை செய்யணும் சந்தோஷம். சரிதான்.